கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம கடந்த செய்தியில் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துடைய அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்றத குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தேவனுடைய ராஜ்யம் என்பது சபை, சபையின் அமைப்புகள். இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய சபையுடைய அமைப்புகளுக்கும் அதனுடைய செயல்பாடுகளுக்கும் ஆதி அப்போஸ்தலருடைய சபையில் இருந்த உண்மையான தேவனுடைய ராஜ்யத்தினுடைய செயல்பாடுகளுக்கும் அதனுடைய அமைப்புகளுக்கும் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதில் என்னென்ன வித்தியாசம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாம் சபைன்னு ஒரு பொதுவான இடத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கூடி வர்றோம். ஆனால் அன்னைக்கு சபைன்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான இடத்த என்ன பண்ணல, தேர்ந்தெடுக்கலை. ஏன்னா அது சபைக்கு ஒரு செலவினமான ஒரு காரியம். ரெண்டாவது, நம்ம பொதுவாக ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறதுனால நம்முடைய வீடுகளை நம்ம பரிசுத்தமான ஒரு ஸ்தலங்களாக நம்ம வைக்காமல் எல்லா அக்கிரமிக்கிறைக்குரிய இடமாக அதை நம்ம மாற்றிடுவோம். அதனால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று சொன்னதன்படி நம்முடைய வீடுகளே நம்முடைய தேவனுடைய ராஜ்யமாக நம்ம யோசித்து பாருங்கள். நம்ம வீடுகள்லாம் சர்ச்சு மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அப்போது நான் ஏற்கனவே சொன்னதன்படி ஒரு சீஷனானவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகிற பொழுது அவன் தன்னை முழுமையாக சபைக்கு அர்ப்பணிப்பதினாலும் சபையால் மட்டுமே பிழைப்பதினாலும் அதுவரை அவனுக்கிட்ட இருந்த எல்லா பொருள்களும் பொக்கிஷங்களையும் சபைக்கு ஒப்பு கொடுப்பதினால் சபையிலிருந்து அவன் தன்னுடைய தேவைகளுக்காக திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற அந்த காரியங்களாலே அந்த வீடுகள் நிறைந்திருக்கும். அப்பொழுது அதுவரைக்கும் அவனுடைய வீட்டில் இருந்த பொருளெல்லாம் அசுத்தமான காரியங்களாக இருந்திருக்கலாம். ஆனால் என்னைக்கு தேவனுடைய பரிசுத்த பாதப்படியிலே பலிபீடத்தை தொட்டு வருகிற பொழுது அவனுடைய வீடுகளில் இருக்கிற எல்லா பொருள்களும் பரிசுத்த ஆலயமாகிய சபையினால் கொடுக்கப்பட்ட ஒரு பொருட்கள் நிறைந்த வீடாக இருக்கும். அப்போது வீடுகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, கூடி வந்திருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா சபையின் மூப்பர்கள். இந்த வீடுகளிலே கூடி வரும் சபைகள், நான் இப்போது நிறைய அதுக்கான வசனங்களை எடுத்து சொல்ல முடியும். ஆனாலும் பார்த்திங்கன்னா நேரம் இல்லாதனால சுருக்கமாக இப்படிப்பட்ட காரியங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை குறித்து பின் வருகிற காலங்களிலே ஒரு காரியத்தை குறித்தும் தெளிவாக நம்ம பார்ப்போம். அப்போது வீடுகளில் என்ன பண்ணியிருக்காங்க, கூடி வந்திருக்கிறாங்க. அப்புறம் வந்து சபையின் பெயர்கள். இன்றைக்கி நம்ம சபையுடைய பெயர்கள் பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு ஒரு பெயர்கள் நம்ம வைக்கிறோம். ஆனால் அன்னைக்கு சபையுடைய பெயர்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊர்களுடைய பெயர்கள் தான் சபையுடைய பெயர்களாக இருந்தது. பிலதெல்பியா சபை, தியத்திரா சபை, எபேசு சபை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே அந்தியோகியா சபை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தந்த ஊர்களுடைய பெயர்கள். தேவனால் படைக்கப்பட்ட உலகம்தான் இது. அப்போது இந்த உலகம் முழுதும் அவருக்கு சொந்தமானது. அதனால் எந்த ஒரு ஊரும் அவருக்கு சொந்தமானது என்பதை நிரூபிக்கும்படியாக எல்லா ராஜ்யங்களையும் எல்லா ஊர்களையும் தேவன் தமக்கு சொந்தமாக தேவனுடைய ராஜ்யத்தின் மூலமாக மாற்றுகிறார் என்பதை குறிக்கும்படிக்கு சபையுடைய பெயர்கள் எல்லாமே அந்தந்த ஊர்களுடைய பெயர்களாகவே இருந்தது. அது சக சீஷர்களுக்கு எளிமையாக புரிந்து கொள்வதற்காகவும் இருந்தது. அப்புறம் மூப்பர்கள், உதவிக்காரர்கள். இன்றைக்கு பார்த்திங்கன்னா சபையில் போதகர் இருக்கிறாரு, அவருக்கு கீழே உதவி போதகர்கள் இருப்பாங்க, அவருக்கு கீழே விசுவாசிகள் இருப்பாங்க, எல்லோரும் வருவாங்க போவாங்கன்னு இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு காரியங்கள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன காரியங்கள்னு பார்த்திங்கன்னா, சீஷர்கள் புதுசாக வர்றவங்க வருவாங்க, அவங்க தங்களுடைய சொத்துக்கள்லாம் விற்று கொண்டு வந்து பணமாக கொண்டு வந்து தேவனுடைய சபையில் என்ன ஒப்பு கொடுப்பாங்க. அப்போது அதுக்கப்புறமா சபையிலேருந்து ஞான நன்மைகள் வந்து மூப்பர்கள் மூலமாகவும் சரீர நன்மைகளாகிய சீஷர்களுடைய குடும்பங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் பகிர்ந்தளிக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவர்கள் உதவிக்காரர்களாகவும் இருந்தார்கள். இங்கே நம்ம இருக்கிற மாதிரி அப்போது இல்லை. நம்ம இப்போ இருக்கிற நம்ம போகிற சபைகளை வச்சு நம்ம தேவனுடைய ஆதி அப்போஸ்தலருடைய பரிசுத்த தேவனுடைய ராஜ்யமாகிய சபையை என்ன பண்ண முடியாது, ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அது வேறு. இப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே மூப்பர்கள் இருந்தாங்க. மூப்பர்கள் சொல்லிட்டு இங்கே ஒரே ஒரு போதகர் தான் இருக்கிறாரு ஒரு சபைக்கு. அவர் தான் முழு அதிகாரம் பெற்றவராக இருக்கார். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. பார்த்தீங்கன்னா மூப்பர்கள், ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்டவரில் மூப்பரில் இருப்பார்கள். அப்போது அந்த மூப்பர்கள் பார்த்தீங்கன்னா யார் உதவிக்காரில் இருந்தாங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, மூப்பர்லாம் மாறுவாங்க. நல்லா பாருங்கள், இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாகவும் பரலோகத்திலிருந்து பூமிக்கு நம்மை ரட்சிப்பதற்காக அனுப்பப்பட்டவராக. அப்போ அனுப்பப்பட்டனா அவர் தான் பிரதான அப்போஸ்தலன்.
அப்போது அப்போஸ்தலர் மூலமா அவர் தான் பிரதான அப்போஸ்தலன். அப்போஸ்தலர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சபைகளை என்ன பண்ணுவாங்க? ஏற்படுத்துவாங்க. மூப்பர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மூப்பர்கள் உதவிக்காரர்களை தேர்ந்தெடுப்பார்கள். அந்த உதவிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆ ச ச சக நூதன சீஷர்களுக்கு உதவி செய்றவர்களா இருப்பாங்க. அப்போ அவருடைய வாழ்க்கையானது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது அவன் வந்து ஒரு சாதாரண ஒரு நூதன சீஷனா இயேசு கிறிஸ்துடைய தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்டு, அது உண்மைதானான்னு சொல்லிட்டு சத்திய வேதத்தில அவன் அலசி ஆராய்ஞ்சு உறுதிப்பட்ட பின்பு, பின்னிட்டு திரும்பாமல் தேவனுடைய ராஜ்யத்திற்காக தன்னை முழுவதும் சீஷனாக ஒப்புக்கொடுப்பான். அப்பொழுது அவன் ஒரு ஊழியக்காரனாகவே சபைக்குள்ளே வருகிறான். இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள வந்துட்டு வர்றவங்கள ஊழியத்துக்கு அனுப்புறதுக்கே பெரிய கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு பாருங்க அப்படிலாம் கிடையாது. அங்க தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஒரு ஊழியக்காரனாகவே அவன் என்ன பண்ண உள்ள வருகிறான். அவன் வந்த பிறகு அவன் இந்த உதவிக்காரர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் கவனித்து பார்ப்பான். அப்போது அந்த ஊழியத்தை அவன் கற்றுக்கொண்டு பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய அது யூதாஸ் காரியத்தை செஞ்ச ஊழியம். அந்த ஊழியத்தை சோதனைக்கு உட்படாதபடி ஏன்னா அதில் பணம்ல நிறைய பொருள்கள் காரியமாக இருக்கும். அப்போது அவர்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு அவர் விழித்திருந்து இந்த காரியத்தை எல்லாவற்றையும் செய்கிற ஒரு வேலையை செய்வார்கள். அப்போ உதவிக்காரனாக இருக்கிறார். அப்போ நூதன சீஷனாய் வந்தவன் உதவிக்காரருடைய ஒரு பொறுப்புக்கு வருகிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த உதவிக்காரர் பொறுப்பில இருக்கிறவங்க, அடுத்த கட்டமாக அவர்கள் மூப்பர்களாக செல்லுவார்கள். ஏனென்றால், ஏற்கனவே இருந்த மூப்பர்கள் அவர்கள் விசுவாசிகளாக மூப்பர்கள் அவர்கள் அப்போஸ்தலர்களாக அடுத்த சபைகளை ஸ்தாபிக்கிற ஒரு காரியங்களுக்காக அவர்கள் புறப்பட்டு போகிறவர்களாக இருப்பார்கள். இப்படியாக ஒரு நூதன சீஷனாய் வந்தவன் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாக மாறி அப்போஸ்தலனாக அவரால் அனுப்பப்படும் வரைக்கும், இயேசு கிறிஸ்துவைப் போல பூரண புருஷனாகும் வரைக்கும் அவருடைய வளர்ச்சிக்கு தக்கதாக தேவ பக்தியில் வளர்ந்தேறுகிற காரியத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா, இந்த மூப்பர்கள், உதவிக்காரர்கள்னு சொல்லிட்டு இந்த 2 பதவி தான் என்ன பண்ணுது இருக்குது. அடுத்து அவர்கள் அப்போஸ்தலரா மாறிடுவாங்க. இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலராக சீஷர்களை அனுப்புறதுக்கு முன்பாக இவர்கள் எல்லாரும் பந்தி விசாரணை ஊழியத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த வனாந்தரத்திலே தேவன் வந்து அ எல்லாருக்கும் சாப்பாடு இல்லன்னு சொல்லும்பொழுது, இந்த பந்தி விசாரணை ஊழியத்த உங்கள்ட்ட இருக்கிறத என்ன பண்ணுங்க, தேவன் ஆசீர்வதிச்சு கொடுப்பார். சபைக்கு கொண்டு வந்து குடுங்க. அவர் ஆசீர்வதிப்பார். அவர் 5000 புருஷரானாலும் சரி, எத்தனை பேர் ஆனாலும் சரி, அத்தனை பேரும் திருப்தியாகி மீதி கூடி நிறைய எடுக்கும்படிக்கு அவர் என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார். அந்த ஊழியத்தை அவர்கள் கற்றுக்கொண்டிருந்தார்கள். அப்போ யூதாஸ் காரியத்து அந்த பணப்பையை வைத்திருக்கிறவனா இருந்தான். அவற்றில் போடப்படுகிறதுன்னு சொன்ன உடனே நம்ம நினைப்போம் காணிக்கை போடுறதுன்னு நினைப்போம். அப்படி கிடையாது. லூக்கா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னுடைய ஆஸ்திகளால் என்ன பண்ணாங்க? தேவனுடைய சீஷர்கள அவங்க தாங்கினவர்களா இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. அப்போது அவங்க தாங்கி அவங்கள காப்பாத்தல. அவங்க தங்கள ஒப்பு கொடுத்ததுனால, தங்களுடைய ஆஸ்திகளால் அவர்கள் என்ன பண்ணுங்க, அதாவது ஆஸ்திகளால் அவர்களை மகிமைப்படுத்தினார்கள்னு போட்டிருக்கும். அப்போது இப்படியாக தேவனுடைய சபையிலே மூப்பர்கள், உதவிக்காரர்கள் என்று 2 படிநிலைகள் இருந்தது. இது வந்து பதவி கிடையாது. இது வந்து ஏன்னு சொன்னேன்னா, இது பதவின்னு சொல்ல போனோம்னா, ஒருத்தர் வாழ்க்கை முழுதும் ஒரே பதவியில இருந்து மரிப்பது அல்ல. இங்கே நூதன சீஷனாய் புதிதாக வருகிற ஒருவன் உதவிக்காரராக மாறி, உதவிக்காரருடைய ஊழியத்தை செய்து நற்சாட்சி பெற்று மூப்பராக மாறுவான். மூப்பராக இருந்து நற்சாட்சி பெற்று அவன் அவர்கள் அப்போஸ்தலராக மாறி, தேவனுடைய சீஷர்களைப் போல இரத்த சாட்சிகளாக மரிப்பதற்காக புறப்பட்டு போவார்கள். எல்லா சபைகளுக்கும் இடையேயான ஒற்றுமையை நிலைநாட்டுகிறவர்களாக அந்த அப்போஸ்தலர்கள் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சபை விசுவாசிகளின் எண்ணிக்கை. இன்னைக்கு நம்முடைய சபையுடைய விசுவாசிகளின் எண்ணிக்கை வந்து 3000, 4000, 5000ன்னு இருக்குது. ஆனா, அன்னைக்கு விசுவாசிகளின் எண்ணிக்கை 15, 16 குடும்பங்கள் அதிகபட்சம் அல்லது 7 குடும்பங்கள்லேருந்து இருக்கலாம்னு வச்சுக்கங்களேன். அப்போ அதுக்கு மேற்பட்டு இந்த பந்து விசாரணை ஊழியம்லாம் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. ஏன்னா, ஆதி அப்போஸ்தலர் சபையில பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில இந்த ஸ்தேவான், பிலிப்பு இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இந்த ஊழியத்தை செய்றதுக்காக அ ஏற்படுத்தப்பட்டவங்களா தான் இருக்கிறாங்க. இந்த பந்தி விசாரணை ஊழியம் செய்றதுக்காக ஏற்படுத்தப்பட்டவங்களா தான் இருக்கிறாங்க. ஆனா, அவங்களை கொண்டு தேவன் செய்த காரியங்கள கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்த உதவிக்காரருடைய ஊழியம் செய்றதுக்காக, இந்த காரியத்த செய்றதுக்காக ஆவியானவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஊழியம் இது. இந்த ஊழியம் இன்னைக்கு நம்முடைய சபைகள்ல இருக்குதா? இது மிகப்பெரிய கேள்வியா இருக்கிறது. ஏன்னா, இது இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, நம்முடைய சபைகள், இப்போ இருக்கிற சபைகள் ஆதி அப்போஸ்தலருடைய சபையைப் போல கிடையவே
கிடையாது. அப்போது சபை விசுவாசிகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் எண்ணிக்கை வந்தா தான் அந்த சபை பெருமை. பாருங்க. ஆனா அன்னைக்கு அப்படி கிடையாது. ஏன்னா, இங்க ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்கள் பார்த்தீங்கன்னா, முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்து, தன்னுடைய பழைய குடும்பத்தை, பழைய காரியத்தை எல்லாம் விட்டுட்டு, வெறுத்துட்டு என்ன பண்றாங்க? சபைக்குள்ள பிரவேசிக்கிறவர்களா இருப்பாங்க. அவங்க திரும்ப என்ன பண்ண முடியாது? அந்த செங்கடலை கடந்து என்ன பண்ணிட்டாங்க? ஒன்ஸ் வெளியில வந்துட்டாங்கன்னா, அவங்க திருப்பி செங்கடல கடந்துட்டு வனாந்தர வழியா தனியா என்ன பண்ண முடியாது? போகவே முடியாது. அவங்க சபையில தான் என்ன பண்ணி ஆகணும்? அவங்க இருந்தாகணும். அப்போ இந்த சபை விசுவாசிகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 12 குடும்பங்கள் இல்ல 7 குடும்பங்கள் இருப்பாங்க. அப்ப அந்த குடும்பங்கள்ல சீஷருடைய குடும்பங்களுக்கு தேவையான சகல காரியங்களும் உதவிக்காரர்களால் பகிர்ந்தளிக்கப்படும். மூப்பர்கள் அவர்களுடைய ஞான நன்மை, வேதத்தில் உள்ள காரியங்களை எல்லாவற்றையும் விளக்கி சொல்லுவாங்க. அங்க அ ஒரு ஒரு குடும்பத் தலைவனும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மூப்பருக்கு சமமாகவும், அ ஒரு ஒரு குடும்பத்தில் உள்ள மனைவிகள் வந்து உதவிக்காரர்களுக்கு சமமாகவும் என்ன பண்ணுவாங்க, வீடுகளே வந்து எப்படி இருக்கும்? சீஷருடைய வீடுகளே சபையா இருக்கும். அப்போ அவங்க செய்ற காரியங்கள் எப்பொழுதுமே என்ன பண்ணும்? அவங்க சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராபோஜனமா தான் இருக்கும். பாருங்க. அப்போ இந்த விசுவாசிகளுடைய எண்ணிக்கையானது குறைவாக தான் இருந்திருக்கும். ஏன்னா, அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது? இந்த பந்தி விசாரணை ஊழியம் செய்ய முடியாது. அதனால அடுத்த சபையாக என்ன பண்ணுவாங்க? உருவாக்கிருவாங்க. அடுத்த சபையாக அவங்க இருப்பாங்க. அப்போ இப்படி பங்கு பங்காக என்ன பண்ணும்? தண்டு தண்டாக கூடிக்கொள்வார்கள் அங்கங்கே. இப்படி ஒரு சபை. அடுத்த சபையிலேருந்து அடுத்த அதிகமாகும் பொழுது, அடுத்த சபையாக அவங்க இருப்பாங்க. உடனே அவங்க வேற சபையா போயிறாங்கன்னு நெனச்சிடக்கூடாது. அப்படி கிடையாது. இங்க எல்லாமே ஒரே சரீரத்தின் அவயவங்களா இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம வந்து ஆ எல்லாரையும் கண்ட்ரோல்ல வைக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கறதுனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சபையிலேருந்து இன்னொரு சபைக்கு என்ன பண்ண மாட்டோம், யாரையுமே அனுப்ப மாட்டேங்கிறோம். வேற சபைக்கு போனா நம்முடைய சபை போதகர்கள் என்ன பண்ணுது, வருத்தம் வருகிறது. அப்போ அவங்களுக்கு வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அங்க வந்து எல்லா சபைகளும் ஒரு இந்த இந்த உதவிக்காரர் பார்த்தீங்கன்னா, அடுத்த சபைக்கு உதவிக்காரர் ஊழியத்தை செய்ய போவார். அங்க உள்ள மூப்பர்கள், இங்க மூப்பர்களா வருவாங்க. இங்க உள்ள அப்போஸ்தலர் எல்லா சபைகளுக்கும் அப்போஸ்தலரா இருப்பாங்க, வருவாங்க, போவாங்க. ஒரு எப்படின்னா, ஒரு நம்ம கண்ணு வந்து கண்ணீர் விடுதுன்னா, கால்ல அடிபட்டுருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு ஒரு அவயவமும் ஒண்ணு ஒண்ணு என்ன பண்ணணும், கனெக்ஷன் இருந்துட்டே இருக்கணும். நம்முடைய சரீரம் முழுவதும் நம்முடைய ஜீவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையானது இரத்தத்தைப் போல எல்லா சரீரத்தையும் தொடுகிறதா இருக்கிறது. எல்லா அவயவங்களுக்கும் போகிற ஒன்றா இருக்குது. ஒரு அவயவமும் பெருமை பாராட்ட முடியாது இங்க. கிட்னி நான் பெரிய ஆளுன்னு சொல்ல முடியாது. ஹார்ட் என்னன்னு கேட்கும் இல்லையா? அப்போ ஹார்ட் என்னன்னு கேட்கும்போது பிரெயின் என்னன்னு கேட்கும். அப்போ ஒருவரும் என்ன பண்ண முடியாது. இங்க அவயவங்கள் வந்து எதெல்லாம் அவமானமா இருக்கிறதோ, அதெல்லாம் மிகுந்த மகிமை உள்ளதா இருக்கிறதுன்னு பார்க்குறோம். அப்போ இதுதான் சபை விசுவாசிகளுடைய எண்ணிக்கைக்குரிய காரியங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, சபையில் சேர்த்துக் கொள்ளப்படுதல். இன்னைக்கு நம்ம ஞானஸ்தானம் குடுத்துட்டு, உடனே என்ன பண்ணிடுறோம்? சபையில சேர்த்துக்கிறோம். ஏன்னா, அவன் வந்து அதுவரைக்கும் உலகத்தில உள்ள கோயில்களுக்கு காணிக்கை குடுத்துட்டு, அ நேர்த்திக்கடன் பண்ணிட்டு, அப்படிப்பட்ட காரியங்கள செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு, உடனே இங்க வந்துட்டு, இங்க மறுபடியும் இங்க காணிக்கை குடுத்துட்டு, இங்கே என்னது பொருத்தனைலாம் பண்ணிக்கிட்டு, இப்படி ஒரு வாழ்க்கைய 2த்துக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாத ஒரு வாழ்க்கைய அவன் இன்னைக்கு வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அப்போ சபையில் சேர்த்துக் கொள்ளப்படுதல்ன்றது அன்னைக்கு ஒருவன் ரட்சிக்கப்பட்டு வருகிற காரியமானது மிகப்பெரிய பரலோக ராஜ்யத்தில மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிற ஒரு காரியமா இருக்கு. நம்ம சபைகள்ல ஒரு கொண்டாட்டம் அப்படின்ற ஒரு காரியம் நடத்தணும்னா, அது ஒரு சீஷன் ரட்சிக்கப்பட்டு, ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வரும்பொழுது தான், அந்த கொண்டாட்டமான காரியங்கள் நடைபெறுகிறதை பார்க்கிறோம். இது ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்றால், அவன் பழைய வாழ்க்கைக்கு மரித்து ஒரு மனுஷன் மரிச்சுட்டான்னா, உலகத்திலேயே யார பார்த்து பொறாமப்பட மாட்டாங்கன்னா, செத்து போய் படுத்து கிடக்கிறவன என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க. இவ்வளோ சூப்பரா செத்துருக்கான் பாரு, என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா, அவன் மரிச்சுட்டான் அப்படின்னு. அப்போ மரித்தவன் பாவத்திலேருந்து விடுதலையாகி என்ன பண்றான்? பாவத்துக்கு நீங்கி இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவன் பாவத்துக்கும் நீங்கிட்டான், சகல உலகத்துக்கும் நீங்கிட்டான். உலகத்துக்கும் அதுக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இனிமே அவனுக்கும், அவனுடைய சொந்தங்களுக்கோ, அவனுடைய பொருள்களுக்கோ அவன் எதையும் சொந்தம் கொண்டாட இங்கே ஒன்றுமே கிடையாது. அவன் சொந்தம் கொண்டாட ஒரே ஒரு காரியம் இருக்கிறது. அதுதான் சபை. அப்போ ஞானசானமானது அப்படியே மாம்சத்துக்கு மரித்து நீதிக்கன்று பிழைத்திருப்பது. இயேசு கிறிஸ்துவை போலவே நாம் பிறருக்காக நம் ஜீவனை கொடுத்து, நம் ஜீவனை இழந்து
தேவனாகிய கர்த்தர் எப்படி உயிர்த்தெழுந்து அவருக்காக பிதாவாகிய தேவனுக்காக இருக்கிறாரோ, அதே போலவே நாமும் இந்த ஞானஸ்நானம் மூலமாக இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஞானஸ்நானம் பெற்ற பிறகு ஆவிக்குரிய வரங்கள் பெறுது. வரங்கள்ல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. மாம்சத்துக்குரிய வரங்கள், அப்புறம் ஆவிக்குரிய வரங்கள்னு வித்தியாசம் இருக்குது. இத குறித்து நம்ம தெளிவா அப்புறமா பார்ப்போம். ஆனா இங்க ஆவிக்குரிய வரங்களை குறித்து 9 வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த வரங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்க? அப்பொழுதுதான் என்ன பண்ணுவாங்க? பெற்றுக்கொள்வாங்க. இந்த இந்தபடி நாம ஞானஸ்நானமாகிய நம்முடைய முழு அர்ப்பணிப்போடு சபையில சீஷனாக மாறாமல் தேவனுடைய வரங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நம்முடைய சபைகள் எப்பொழுது அப்படியெல்லாம் செய்றாங்களோ, அன்னைக்கு தான் உண்மையான வரங்கள் எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா, இதுவரைக்கும் நம்ம அந்த காரியங்கள என்ன பண்ணல? பார்க்கல. அந்நிய பாஷைன்னு சொல்லப்பொழுதும் சரி, அல்லது அ அற்புதங்களை செய்யும் வரங்களையும் சரி, இது எல்லாமே நம்ம கண்களால் பார்க்கல. எல்லாமே பார்த்தீங்கன்னா, மாயையா தான் இருக்குது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அப்படி கிடையாது. "முடவனாய் கிடந்தான், அவன் எழுந்து நடந்தான், இதை எல்லாரும் பார்த்தார்கள்" என்று சாட்சிகளா இருக்கும்படிக்கு பிரதான ஆசிரியருக்கு முன்பாக நிற்கப்பட்ட ஒரு ஒரு வெளிப்படையாக செய்யப்பட்ட ஒரு அற்புதமா இருந்தது. இன்னைக்கெல்லாம் மறைமுகமா செய்ற அற்புதங்களா இருக்கிறது. அதெல்லாம் கிடையாது. நீங்க பாருங்க, உண்மையான ஆவிக்குரிய வரங்கள் என்பது வெளிப்பிரகாரமாகவே எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? தெரிய வரும். அ அப்போ என்னைக்கு நாம எல்லாருமே சபைக்கு வருகிற எல்லாருமே விசுவாசிகளா மட்டும் இல்லாம சீஷர்களாய் மாறுகிற பொழுது, இந்த வரங்கள் கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கைத்தொழில். இன்னைக்கு சபை போதகர்கள் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? வேலைக்கு போகாம, அவங்க என்ன பண்றாங்க? முழு நேர ஊழியத்துக்காகன்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்க முழு நேர ஊழியம் ஒரு சீஷன் என்னைக்கு மாம்சத்துக்கு மரித்து நீதி கண்டு பிழைத்திருக்கிறானோ, அன்னைக்கே அவன் பார்த்தீங்கன்னா, முழு நேர ஊழியனாகவே சபைக்குள்ளே வருகிறான். ஒரு ஊழியனாக தான் சபைக்குள்ளே வருகிறான். அவன் என்னைக்கு சீஷன் ஆகுறானோ, அன்னைக்கே அவன் ஊழியக்காரன். அவன் ஊழியக்காரனாகவே முழு நேர ஊழியத்துக்காக வருகிறான். அப்போ அப்படின்னா அவன் என்ன வேலை செய்றான்னு பார்த்தீங்கன்னா, அவன் இதுவரை செய்து கொண்டிருந்த அதே வேலையை தான் மறுபடியும் செய்யப் போகிறான். ஆனாலும், இதுவரை அவனுக்காக அவன் பிழைத்திருந்தான். தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக, தன்னுடைய பிள்ளைங்கள படிக்க வைக்கிறதுக்காக, தன்னுடைய காரியங்கள, தன்னுடைய விருப்பங்கள நிறைவேத்துறதுக்காக, தன்னுடைய சந்தோஷத்திற்காக, தன்னுடைய ஆசைகளை நிறைவேத்துறதுக்காக என்ன பண்ணான்? ஒரு சுயத்திற்காக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் என்றைக்கு அவன் சீஷனாக மாறுகிறானோ, அன்றையிலிருந்து அவன் தேவனுடைய ஊழியத்திற்காக, தன் சக சீஷர்களுக்காக தன் ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு ஊழியத்தை செய்கிறவனாக இருக்கிறான். அவன் சபையிலே தன்னுடைய வருமானத்தை முழுதும் கொடுப்பதினால், அவன் முழுக்க முழுக்க தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவனாக இருக்கிறான். ஏனென்றால், அந்த பணத்தின் மூலமாகவே சக சீஷர்களாகிய தேவனுடைய சபையின் அ அ விசுவாசிகள் பிழைக்கிறார்கள். அதனால் இந்த சபையில யாராச்சும் ஒருத்தர் வேலைக்கு போகாம இருந்தா கூட, அது எப்பேர்ப்பட்ட குற்றமா இருக்கும்னு நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா, ஒருத்தர் வேலைக்கு போகாம இருந்தாங்கன்னா, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க ஏற்கனவே மாம்சத்துக்கு மரித்து இருந்தாலும் சரி, நீதிக்கென்று பிழைத்திருந்தாலும் சரி, அவங்க ஊழியம் செய்யாம இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா, அவர்கள் செய்கிற கைத்தொழிலானது, வருமானத்துக்காக செய்யக்கூடிய பிசினஸ் ஆனது, செய்யக்கூடிய போகக்கூடிய பணியானது, வேலையானது, அது நீ அடிமையா இருந்தாலும் சரி, சுயாதீனலா இருந்தாலும் சரி, ராஜாவா இருந்தாலும் சரி, எஜமானனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நீ செய்யக்கூடிய வருமானம் நீ கலெக்டராவே இருந்தாலும் சரி, சபைக்குள்ள உன்னுடைய வருமானத்தை கொடுக்கும்போது, நீ சாதாரண ஒரு சீஷன் தான். அல்லது கலெக்டர் வீட்ல வேலை செய்ற ஒரு ஏழை, ஒரு சிறு பெண்ணா இருந்தாலும் சரி, அவள் தன்னுடைய வருமானத்தை கொண்டு வந்து சபையில குடுக்கிறதுனால, அவளும் யாரா தான் இருக்காங்க, ஒரு கலெக்டர போல அவள் மகிமையுடைய ஒரு சீஷனா தான் இருக்கிறாள். அப்போ இங்கே கைத்தொழில் என்பது செய்யாதிருக்கிறதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. எல்லாரும் வேலைக்கு சென்றாக வேண்டும். எல்லாரும் என்ன பண்ணணும்? வேலைக்கு போய் தான் ஆகணும். வேலைக்கு போகாம ஆட்டை எடுத்து சீசர்களை அடித்து என்ன பண்ணக்கூடாது? நம்ம சாப்பிடக்கூடாது. ஒரு மேய்ப்பனானவன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவனா இருக்கணும். இங்கே எல்லாரும் பார்த்தீங்கன்னா மேய்ப்பர்கள். எல்லாரும் என்ன யாரா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அ ஆடுகளா இருக்கிறார்கள். ஆடுகள் தன்னுடைய சக சக ஆடுகளை பாதுகாப்பது போல, ம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் அ அன்பு செலுத்தி என்ன வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிறார்கள். இதுதான் என்னது? கைத்தொழிலை பற்றிய காரியம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பூரண அன்பு, பூரண சர்வனத்தின் அறிக்கை. ஒரு சீஷனாக உள்ள வரும்பொழுது, அவன் தனக்குன்ன எல்லாவற்றையும் நான் விட்டுவிட்டேன் என்று அனனியா சப்பீராள் போல மறைக்காமல், எல்லாவற்றையும் வெளிப்படையாக என்ன பண்ணுவான்? அறிக்கையிடுவான். இன்னைக்கு யோசித்து பாருங்க, சபைக்குள்ள அப்படி வரும்பொழுது, ஒரு சீஷனும் பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தன தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, என்னைப் போலவே அவனும் தன்னுடைய மாம்சத்திற்காக மரித்து நீதிக்கென்று பிழைத்திருக்கிறான் என்பதை எல்லாரும் அறிந்திருப்பார்கள். ஏனென்னா, ஒருவர் ஒருவர் அறிந்திருப்பார்கள்.
நம்ம இன்னைக்கு சபைக்கு போகிற ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வருவாங்க, இல்லை பக்கத்தில் இருக்கவங்க கை கொடுங்க அப்படின்னு கை கொடுப்பாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஆனால் அவங்கள யாருன்னு என்ன பண்ணாது தெரியவே தெரியாது. அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு என்ன பண்ணுவாங்க அறியாமலும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை நான் அறியேன்னு சொல்றார். இங்கே பிதாவின் நான் என்னுடைய ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என்னுடைய ஆடுகளும் என்னுடைய மேய்ப்பனுடைய சத்தம் எது என்று தெரிந்திருக்கிறது, அதற்கு செவி கொடுக்கும். ஆடுகள் என்ன பண்ணாது மேய்ப்பனை விட்டு விலகி போகாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது எப்படி ஒரு மேய்ப்பன் வந்து ஒரு ஆடை அறிந்திருக்கிறானோ, அதேபோல் இந்த ஆடுகள் மேய்ப்பனை நன்காக இருக்கிறதா இருக்கிறது. அப்போ பூரண சர்க்குணத்தின் அன்பாகிய அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பூரண சர்க்குணம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவன் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுக்கிற அந்த பூரண அன்பின் அறிக்கையானது இந்த இடத்துல குறிப்பிடப்படுகிறது. அப்போது இப்படி இந்த காரியங்கள் இந்த பூரண சர்க்குணத்தின் அன்பை செய்கிறவர்கள், வெளிப்படுத்துகிறவர்கள், அறிக்கையிடுகிறவர்கள் பார்த்தீங்கன்னா ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் வரங்களை பெறுகிறார்கள். வரங்களை பெறுகிறவர்கள் தங்களுடைய கைத்தொழிலை தேவனுடைய சபைக்காக, அடுத்தவர்களுக்காக மட்டுமே பிழைக்கிறார்கள், வேலை செய்கிறார்கள் பார்க்குறோம். அடுத்து சரீர நன்மைக்குரிய செயல்பாடுகள். இங்கே பார்த்தா 2 விதமான செயல்பாடுகளை பார்க்கணும். சபையோட செயல்பாடுகள். ஒன்று சரீர நன்மைக்குரிய செயல்பாடுகள்னு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஞான நன்மைக்குரிய செயல்பாடுகள்னு பார்க்குறோம். இதில் சரீர நன்மைக்குரிய செயல்பாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சபை கூடி வருதல். சபைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 குடும்பங்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 7 குடும்பங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஒரு வீட்டில் என்ன பண்ணுவாங்க, ஆராதனை நடத்துவாங்க. ஆராதனை என்றால், அன்னைக்கு ஆராதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடு மாடுகளை கொண்டு போய் பலி செலுத்துறது தான் என்னது ஆராதனை. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய சபைக்குள்ளே வருகிறவர்கள் தன்னுடைய சரீரங்களை, தன்னுடைய வருமானங்களை, தன்னுடைய எல்லா சக்திகளை, பலன்களை மொத்தத்தையும் கொண்டு போய் தேவனுடைய சபைக்காக ஒப்படைப்பது, தன்னையே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது சபை கூடி வருதல்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சபை கூடி வருகிறது பொழுது தான் அவங்க அந்தந்த குடும்பத்தில் உள்ள இப்போ இப்படிப்பட்ட ஒரு குடும்பங்கள் இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போது இந்த சபையில் இருக்கிற எல்லாருடைய தேவைகள் வித்தியாசப்பட்டிருந்தாலும், ஆனால் இங்கே எல்லாருடைய வீடுகளிலும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, போய் இருப்பாங்க. அவர்கள் தங்களுக்குரியவர்கள் ஒன்றையும் தங்களுக்குரியதுன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே எதனால் கொடுக்கப்பட்டது, சபையிலேருந்து கொடுக்கப்பட்டது. எதுவுமே உங்களுக்கு சொந்தமானது அல்ல. அப்போது நீங்கள் தங்கியிருக்கிற வீடு எல்லாமே உங்களுடைய சொந்த வீடு என்று என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அது சொந்த வீடாகவே இருந்தாலும் கூட. ஏனென்றால் நீங்கள் யாராக இருக்கிறார்கள், சீஷர்களாக இருக்கிறீர்கள். சபை உங்களுடைய வீடு என்ன பண்ணுறது, சபையாக இருக்கிறது. அப்போது அந்த சபையிலே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கூடி வருகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படி கூடி வரும்பொழுது உங்களுடைய தேவைகள் என்ன விசாரித்து உங்களுக்கான எல்லா காரியத்தையும் பந்தி விசாரணை செய்கிறவர்களாக உதவிக்காரர்கள் உங்களுடைய சரீரபரமான தேவைகளை சந்திப்பதற்கு அது ஏதுவான காரியமாக இருக்கிறதுக்காக சபை கூடி வருகிறார்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பம் பிட்குதல். அப்பம் பிட்குதல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் இன்றைக்கி ராபோஜனம் பெறுகிறோம். அது பார்த்தீங்கன்னா என்னென்னே தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், செய்கிறோம். அப்போது இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தையும் தன்னுடைய இரத்தத்தையும் தன்னுடைய ஜீவனையும் தன்னுடைய மாம்சத்தையும் மொத்தமாக என்ன பண்ணார், நமக்காக கொடுத்தார். அப்போது நாமும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஜீவனையும் நம்முடைய ரத்தத்தையும் நம்முடைய சொத்துக்களையும் என்ன பண்ணுறோம், நம்முடைய சகோதரருக்காக என்ன பண்ணுறோம், நாம் கொடுக்குறோம். இதை செய்யும்படிக்கு இதை நினைவு கூறும்படி, இதை மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு ப்ராக்டிஸை தேவன் என்ன பண்ணுறாரு, நமக்கு கற்றுக் கொடுத்தாரு. அவரை நினைவு கூறும்படின்னா அவரை நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்கிறதா, யோசித்து பாருங்கள். நான் உன்னை நினச்சிருக்கேன் ஆண்டவரே, நீங்கள் எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க பார்த்தீங்களா, சிலுவையில் அடிக்கப்பட்டீங்க. உங்களுடைய ரத்தம், ஐயோ உங்களுடைய ரத்தத்தையே நான் குடிக்கிறேன், உங்களுடைய சரீரத்தையே நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அமைதி என்ன பண்ணணும், வாயை தொலைச்சிட்டு போயிடுறோம். ஆனால் அது அல்ல. அவர் எப்படி செஞ்சாரோ அதே போலவே நாமும் என்ன பண்ணுறோம், செய்கிறோன்ற ஒரு விஷயத்த நினைவு கூறும்படிக்கு தான் இதை செய்யுங்கள்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். அப்போது இதுதான் அப்பம் பிற்குதல். ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ சபையிலிருந்து பரிசுத்தமான பணத்தை அந்த குடும்ப தலைவன் பெற்று தன் குடும்பத்தினுடைய தேவையெல்லாம் சந்திக்கிற பொழுது, இங்கே மனைவி அந்த பந்தி விசாரணைக்காரனை போல இருந்து, தன்னுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் நூதன சீஷர்களைப் போல இருந்து, ஒரு குடும்பமே ஒரு குடும்பமும் சின்ன சின்ன சபை. ஒரு இந்த 12 குடும்பங்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு சபையாக இருக்கிறாங்க. அப்போது கண்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு புறஜாதியான வெளிலருந்து பார்க்கும்பொழுது சபை எங்கே இருக்குன்னு என்ன பண்ண முடியாது, பாருங்கள் கண்டே பிடிக்க முடியாது. இது கேமஃப்ளேஜ் மறைஞ்சிருக்கும் ஃபுல்லாகவே. அப்போது இன்றைக்கி எந்தவித ஆபத்துலேருந்து அது என்ன பண்ணும், அந்த சபை தப்பிச்சிடும். ஏன்னா எந்த ஒரு அரசாங்கமும் நீங்கள் பணத்தை டீல் பண்ணும்பொழுது தான் என்ன பண்ணுறது, அந்த இடத்துல தலையிடுகிற ஒரு அரசாங்கம் நம்முடைய சபைக்குள்ளே தலையிடுகிறதா இருக்கிறது.
தலையிட்டு இது எதுக்காக பயன்படுத்துறீங்கன்னு ஒரு கேள்வியெல்லாம் வருது. ஆனா இங்கே பாருங்க, நான் என்னுடைய சகோதரனுக்காக நான் என்ன வேணாலும் செய்யலாம். நான் என்ன வேணாலும் உதவி செய்யலாம். அதில லீகலா என்ன பண்ண முடியாது? யாருமே கேள்வி கேட்க முடியாது. அப்படியாக இந்த சபையானது எல்லாவித ஆபத்திலும் பஞ்ச நாட்களிலும் சரி, கொள்ளை நோய் நாட்களிலும் சரி, எல்லாத்துலயும் என்ன பண்ணாங்க? தப்பிச்சிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்பம் பிட்டுதல் என்பது அந்த குடும்பத் தலைவன் தினந்தோறும் இருந்து சாப்பிடுற சாப்பாட அப்பம் பிட்டுதல் போல நினைவு கூர்ந்து, தேவனை நினைவு கூர்ந்து செய்கிற ஒரு காரியமா இருக்கும். அவங்க தினம் சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே கூட, வீடுகளில் தங்கள் சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே கூட, ராபோஜனத்தைப் போல, கர்த்தருடைய பந்தியைப் போல இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தேவைகளின் சந்திப்பு. நம்ம ஏற்கனவே சொன்னது போல, எல்லா சீஷர்களுக்கும் அவங்கவங்களுக்கு தேவையான தேவைகள் சரீர சரீர பிரகாரமான தேவைகள் இருக்கும் இல்லையா? அந்த தேவைகள்லாம் சந்திக்கக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சபையில தற்கொலை பண்ணிக்க போறவங்க இருப்பாங்க, போனவங்க இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, குருடர்கள் இருப்பாங்க, சப்பாணிகள் இருப்பாங்க, முடியாதவர்கள் இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க. ஆனா, இவங்க எல்லாருமே யாரா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ சபைக்குள்ள வந்த பிறகு சமமா இருப்பார்கள். அப்போ அவங்களுடைய தேவைகள் வித்தியாசப்படும் இல்லையா? கைவிடப்பட்டவர்களா இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு ஊழியமானது அந்த இடத்துல நடக்கிறதா இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பிறப்பு, இறப்பு. இங்கே ஒரு குடும்பத்தில ஒரு குழந்தை பிறக்குது. சபைக்குள்ள வந்த பிறகு சொல்றேன். சபைக்குள்ள வந்த பிறகு ஒரு திருமணமாகி ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, அந்த குழந்தை பரிசுத்தமான குழந்தையா இருக்கிறது. அது ராபோஜனத்தை ஆல்ரெடி ராபோஜனத்தை பெற்றுக்கொண்டு தான் என்ன பண்ணுது, அந்த அம்மா குடுக்குற பால் அது அது முதல் பார்த்தீங்கன்னா, அது தேவனுடைய நன்மையா இருக்கிறது. பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது பரிசுத்த பணத்தினால் வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறதினால், அந்த தாய் தன் குழந்தையை காப்பாற்றுவது போல, தேவன் தம்முடைய சபையை காப்பாற்றுகிறார். அப்போ பிறப்பு பார்த்தீங்கன்னா, அந்த திருமணமாகி அந்த குழந்தை பிறக்குதுன்னா, அந்த குழந்தை பரிசுத்த பிள்ளையாக என்ன பண்ணுது? பிறந்திருக்கிறது. அது இறப்பும் பார்த்தீங்கன்னா, அதேபோல இறப்புல பார்த்தீங்கன்னா, நம்ம தெசலோனிக்கர் புத்தகத்தில பார்க்குறோம். நம்ம இறந்த பிறகு நம்ம என்ன பண்ணக்கூடாது? அழவே கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது, அஞ்ஞானிகள் என்ன பண்ணுவாங்க? அழுவாங்க. புறஜாதியார் என்ன பண்ணுவாங்க? அழுவாங்க. ஆனா நாம என்ன பண்ணக்கூடாது? அழக்கூடாது. ஏன் அழக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம விதைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் முளைக்கப் போகிறோம். அப்போ கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் பலனை கொடுக்காது. அது செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் இல்லையா? அப்போ சபைக்குள்ளவர் ஏற்கனவே ஒரு உலகத்துக்கு மறித்துவிட்டவன் மரணத்தை அவன் சொச்சமா கூட பண்ண மாட்டான். மதிக்கவே மாட்டான். இதையெல்லாம் பார்த்து தான் அன்னைக்கு ரோமர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களா மாறுனாங்க. அவங்க மரணத்தையே பயப்படாம எதிர்கொள்றாங்களேன்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன பண்ணாங்க? ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. அப்போ இறப்பை குறித்து அப்புறம் பார்த்தீங்கன்னா, இறப்பு என்பது இங்கே சடிதிலே சகாயமின்றி நாசமடைகிற ஒரு எந்த எந்த மரணமும் இருக்கப் போவதில்லை. இங்கே அப்போஸ்தலர்களாக மாறி சாட்சி உள்ளவர்களாக என்ன பண்ண ஒரு மரணத்தை ஒரு மகிமையான ஒரு வாசனையாக ஒரு தேவன் என்ன பண்ணுவார்? அது நம்முடைய மரணத்தை மாற்றுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, திருமணம். திருமணம் பார்த்தீங்கன்னா, இந்த சபையில இருக்கிறவங்க யாராச்சும் வெளியில உள்ள ஒரு குடும்பத்தாரோட திருமணம் பண்ணிக்க முடியுமா? யோசித்து பாருங்க. அந்த குடும்பத் தலைவனா இருந்தா, அந்த குடும்பத் தலைவன் தன்னுடைய வருமானத்தில என்ன பண்ணுவான்? சபைக்கு குடுத்துருவான். சபைக்கு குடுத்துட்டான்னா, அப்போ அவனுக்காக அத வந்து ஒரு மனைவி வெளில உள்ள மனைவி என்ன பண்ண மாட்டா? ஏற்றுக்கொள்ள மாட்டா. அதேபோல ஒரு அ மனைவி என்ன பண்ணுவா? அப்படிதான் சொல்லுவா. அப்போ நம்ம எக்காரணம் கொண்டும் அந்நிய நுகத்தோட என்ன பண்ண முடியாது? இணைக்கப்பட முடியாதுன்றது இந்த இடத்துல தெரிய வருகிறது. அப்போ திருமணம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த சபையில எல்லாரும் ஒருவரை அறிந்திருக்கிறதுனால, இங்கே இங்கே மறைமுகமானது என்ன சொல்றது? ஒரு ரகசியமானது எதுவுமே கிடையாது. இங்க எல்லாமே வெளிப்படையானது தான். ஒருவன் பாவம் செய்தாலும் தன்னுடைய பாவத்த என்ன பண்ணிடலாம்? எளிதா அறிக்கையிடுவான். சொல்லுங்க. அப்போ இப்படி அவங்க எது எது ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றதுனால, தங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கிறாங்க? ஒரு சபையிலேருந்து இன்னொரு சபையிலயும், அல்லது தங்களுடைய போகின்ற சபையிலே ஒருவரை என்ன பண்ணுவாங்க? அவங்க திருமணம் செய்து கொண்டு வாழ்கிறவர்கள். ஆனா பவுல் என்ன சொல்றாருன்னா, காலம் சமீபமா இருக்கிறதுனால், அவங்க வாழ்ந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, அந்த 1335 நாட்களுக்குள்ள அல்லது 1260 நாட்களுக்குள்ள 42 மாதங்களும் அந்த 3 1/2 35 வருடங்களுக்குள்ள அவங்க வாழ்ந்திருந்த காலங்கள்னால, அவர் என்ன சொல்றாரு, இது என்னது கடைசி காலமா இருக்கிறதுனால், நாம எல்லாரும் என்னைப் போலவே இருந்துவிட்டாலும் நல்லதுன்னு சொல்றாரு.
அப்புறம் சபையின் ஞான நன்மைக்குரிய செயல்பாடுகள். இதுவரைக்கும் பார்த்தோம் சரீர சரீர நன்மைக்குரிய செயல்பாடுகள பத்தி பார்த்தோம். இங்கே ஞான நன்மைக்குரிய செயல்பாடுகள். வெறும் இந்த என்னது சபை சரீர தேவைகளை சந்திப்பது, முழு அர்ப்பணிப்பு இப்படிப்பட்டல மட்டும் பார்க்காம, அடுத்தது பாருங்க, சபை மூப்பர்களின் வழிநடத்துதல். இந்த சபை மூப்பர்கள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நூதனமா புதுசா வந்த சீஷனுக்கு சகல காரியத்தையும் கற்றுக் கொடுக்குற செயல்பாடுகள் என்ன பண்றாங்க? செய்றாங்க. அப்போ இங்க பார்த்தீங்கன்னா, அவங்க தங்களுடைய சுய இஷ்டத்தின்படி செய்யாம, அ வேலை செய்ற காரியத்த மட்டும் செஞ்சுட்டு, மத்த நேரங்கள்ல முழுக்க முழுக்க சத்திய வசனத்தை தேடுகிறவர்களாவே இருப்பார். அவங்களுக்கு வந்து டைமு இல்லன்ற விஷயத்தையுமே என்ன என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. அவங்க வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு புதிதாக பிறந்த குழந்தையைப் போல, இந்த குழந்தைக்கு எவ்வளோ நேரம் பால் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு யோசித்து பாருங்களேன். ஒரு குழந்தைக்கு தாய் எப்போதுமே இந்த முதல் 3 மாதம் அளவும் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அந்த பால் குடுத்துக்கிட்டே அந்த அம்மா இருப்பாங்க. அதேபோல அந்த மூப்பர்கள் பாருங்க, எவ்வளோ வேலை இருக்குன்னு பாருங்க. அவங்க வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் மெசேஜ் குடுத்துட்டு மிச்சம் 6 நாளும் ஜாலியா அவங்க இஷ்டப்படி என்ன பண்றது கிடையாது, இருக்கிறது கிடையாது. இங்கே முழுக்க முழுக்க வசனத்த சொல்லி குடுத்துக்கிட்டே அவங்கள வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு காரியத்த இந்த மூப்பர்களுடைய ஊழியமா இருக்கிறது. அந்த ஊழியம் செய்றாங்க. அப்புறம் அப்போஸ்தலர் வழிநடத்துதல், உபதேசங்கள். அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூப்பர்களுக்கும், சகல சபைகளுக்கும் அவங்க தேவனுடைய வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்த செய்கிறவர்களா இருப்பார்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சுவிசேஷம் அறிவித்தல். இங்கே சுவிசேஷம் அறிவித்தல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருபோதும் சுவிசேஷ ஊழியர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர தனியா அனுப்புறதாக என்ன கிடையாது, இங்க கிடையாது. அவர்கள் வேலை செய்ற ஸ்தலங்கள்ல நேத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க சீஷர்களா இல்லாதனால பொய் சொல்லியிருக்கலாம், கள்ள கணக்கு எழுதியிருக்கலாம், அல்லது எதிர்த்து பேசியிருக்கலாம். நாம எப்படியாச்சும் பெரியவங்களா ஆயிடணும், பெரிய சபையில வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லிட்டு பணம் நெறைய சம்பாதிக்கிறதுக்காக மேனிபுலேட் பண்ணியிருக்கலாம். இப்படிப்பட்ட மோசமான காரியங்கள்ல ஈடுபட்டிருந்திருக்கலாம். ஆனா, என்னைக்கு அவங்க சீஷனா மாறிட்டாங்களோ, என்னைக்கு அவங்க செஞ்சுட்டு இருக்க ஊழியம் தேவனுடைய ஊழியமாகவும், அவங்களுடைய அதுக்கு முன்னாடி இருந்த எஜமான் அ உலகத்தாருடைய எஜமானா இருந்தாலும் கூட, என்னைக்கு அவங்க தேவனுடைய சபையில இருக்கிறதுனால, அவங்களுடைய எஜமான், அதாவது அவங்களுடைய ஓனர் அல்லது அவங்களுடைய பாஸ், அவங்களுடைய அ ஸ்டாஃப் ஊழியக்காரர்கள், அவங்களுடைய அதிகாரி பார்த்தீங்கன்னா, தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரியா மாறிடுறாரு. அப்போ அவர் சொல்ற வேலை தேவன் கொடுக்குற வேலையா இருக்கிறது. அப்போ உண்மையும் கிரமையுமாக அந்த வேலையை பாபிலோன் தேசத்திலே இருந்தாலும் கூட, எப்படி தானியேல் அழகா செவ்வையும் அவர் மேல எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவருடைய ஊழியத்த கரெக்ட்டா என்ன பண்ணாரு செஞ்சிருக்கிறாருன்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அதேபோல அங்க நாம அவங்க சாட்சியா இருக்கிறத பார்த்து, நம்முடைய செயல்பாடுகள பார்த்து, அவங்க வந்து தேவனுடைய ராஜ்யத்த உங்கள்ல அவங்க பார்த்து அறிந்து கொண்டு இதுவே சுவிசேஷம். நீங்களே என்னது 5வது சுவிசேஷம். 4 சுவிசேஷம் மட்டும் இல்ல. 5வது சுவிசேஷம் யாரு? நாமன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இத நம்முடைய செயல்கள்ல அறிவிக்கிறவர்களா இருக்கணும். நம்முடைய வார்த்தைகள்லயும் அறிவிக்கிறவர்களா இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, விதவைகள், பெண்களின் பொறுப்புகள். அதாவது சபையில பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க. ஏழைகள் இருப்பாங்க. ஒரு வாலிப பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, வீடுகள் அவனுக்கு ஏதாச்சும் வீடு அலாட் பண்ணி அந்த வீட்ல அவன் இருப்பான். அப்புறமா ஒரு விதவை ஒருத்தர் இருப்பாங்க. அல்லது ஒரு கைவிடப்பட்டவங்க இருப்பாங்க. அ ஒரு அ வயசானவங்க இருப்பாங்க. இப்படி இப்படி எல்லாரும் இருக்கிறதுனால, இந்த பெண்களுக்கு சபையில பார்த்தீங்கன்னா, அவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா பொறுப்புகளிலும் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு இவங்களுக்கு எந்த பாகுபாடு கிடையாது. அப்போ அ அவங்க இந்த சிறுவர்களுக்கு தங்களுடைய சிறு பிள்ளைகள அவங்க எடுத்து வளர்க்கறதுனால, அவங்க சிறு பிள்ளைகளுக்கான சகல ஊழியத்தையும் செய்கிறவர்களாகவும் இருப்பார்கள். அடுத்து இயேசுவைப் போல பூரண புருஷராகும் வரை ஆவியில், வேதத்தில் வளருதல். இதுதான் முக்கியமான விஷயம். இவங்க படிப்படியாக வளர்ந்து கொண்டே இருக்கணும். வந்தவன் கடைசி வரைக்கும் ஒரே இதிலேயே இருக்கிறவங்களா இருக்கக்கூடாது. அப்போ பூரண புருஷனாகும் வரைக்கும் ஆவியில் என்ன பண்ணணும்? அவங்கள வளர வைக்கக்கூடிய வேலை இந்த சபை மூப்பர்களும், அப்போஸ்தலர்களும் ஆம், அவர்களுடைய வேலைகளா இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சபைகளுக்கிடையே என்ன சபைகளுக்கிடையே சரீர நன்மையின் தொடர்பு. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ நம்ம சீஷர்களுக்கிடையே உள்ள சரீர நன்மையின் தொடர்பை பத்தி பார்த்தோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் தங்களுடைய சக சீஷர்களுக்காக என்ன பண்றாங்க? ஆ பணங்கள சரீர தேவைகள என்ன பண்ணிக்கிறாங்க? சபையின் மூலமாக பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறாங்க. பகிர்ந்து கொள்றவங்களா இருக்கிறாங்க. அப்போ அதேபோல ஒரு சபைக்கும், இன்னொரு சபைக்கும்
அப்படியே ஒரு தொடர்பு இருக்கும். அந்த ஒரு சபையானது ஒரு சீஷனாகவும், இந்த சபையானது இன்னொரு சீஷனாகும். அப்போ முழு சபைக்கும் இன்னொரு சபைக்கும் என்ன பண்ணுறது தொடர்பு இருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எந்தெந்த வகையில தொடர்பு படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தர்ம சகாய ஊழியம். இத நம்ம ஏற்கனவே பார்த்தது போல, ஒரு சபைக்கு குறைபாடு இப்போ இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு வரும்போது, ஒரு சபையில பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்ல அதாவது ஒரு ஊர் சபை, இன்னொரு ஊர் சபை. இன்னொரு ஊர் சபையில பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மொத்த வருமானமே குறைவா இருக்கும் பொழுது, அவங்க பஞ்சத்தில இருக்கும்போது, அவங்க கஷ்டத்தில இருக்கும்போது, இன்னொரு சபைக்கு பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஏன் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு கேள்விப்படும்போது, நம்ம யோசித்து பாருங்க. நாம எப்படி நம்முடைய ஏற்றத்தாழ்வுகளை குறைச்சோமோ, சரி பண்ணோமோ, சமமா இருந்தோமோ, அதேபோல இந்த சபையும், அந்த சபையும் சமமா இருக்கும்படிக்கு, நாம அவங்களுக்கு உதவி செய்ய கடனாளிகளா இருக்கிறோம். பாருங்க. அப்போ அதுக்காக தான் ஏற்படுத்தப்பட்டது அந்த தர்ம சகாய ஊழியம். இந்த தர்ம சகாய ஊழியம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ இந்த இந்த தர்ம சகாய ஊழியம் செய்றதுக்காக தான் காணிக்கை என்ன பண்ணுது? பெறப்படுகிறது. காணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, அ காணிக்கை அவங்கவங்க வீட்ல என்ன பண்ணியிருக்காங்க? சேர்த்து வச்சிருக்காங்க. வாரந்தோறும் அவனவன் தன் தன் வீட்டிலே என்ன பண்ணணும்? சேர்த்து வச்சிருக்கணும். குறிப்பிட்ட நாள் வரும்பொழுது, இப்ப அந்த சபையில குறைவா இருக்கிறது, அந்த ஊருக்கு போன ஒரு அப்போஸ்தலர் என்ன பண்ணுவாரு? அப்போஸ்தலர்கள் பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்க? இங்க அறிக்கையிடுவாங்க. சொல்லுவாங்க. அந்த சபைன்றது உங்கள விட ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லும்பொழுது, அத கேட்டு இங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த சபையில உள்ள எல்லாருமே, சபையிலேருந்து பெற்றுக்கொள்கிற அந்த மாதம் மாதம் பெற்றுக்கொள்கிற அந்த பணம் இருக்கு இல்லையா? அந்த பணத்த அவங்க சேர்த்து வச்சு, அதில தன்னுடைய மிச்சம் பிடிச்சு வச்சிருப்பாங்க. அத என்ன பண்ணுவாங்கன்னா, சேர்த்து வச்சிருந்து, அந்த பணத்த கொண்டு போயி, அ உதவிக்காரர் ஒருத்தர்ட்ட அல்லது மூப்பர்கள்ட்டயோ, அப்போஸ்தலர்ட்டயோ ஒருத்தர தேர்ந்தெடுத்து, சபையிலேருந்து ஒருத்தர தேர்ந்தெடுத்து, ஒருத்தரோ 2 பேரோ இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்த ஒரு முடிப்பு கட்டி, அதில பார்த்தீங்கன்னா, ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதி, அந்த சபைக்கு நாங்க அவங்கள வாழ்த்தி, "கவலைப்படாதீங்க நாங்க உதவி செய்றோன்ற" ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதி, அந்த லெட்டரோட சேர்த்து அப்போஸ்தலனோட சேர்த்து என்ன பண்ணுவாங்க, அனுப்பிடுவாங்க. அவங்க அடுத்த சபையில போயிட்டு அந்த லெட்டரையும் வாசிப்பாங்க. அவங்களுக்கு சரீரத்துக்கு தேவையான எல்லா நன்மைகளும் என்ன பண்ணுவாங்க, அங்க பகிர்ந்து குடுப்பாங்க. அத அனுபவிக்கிற அவங்க, அங்கருந்து ஒரு லெட்டர் எழுதி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கிட்ட அவங்க எழுதி குடுத்து, அவங்களுடைய நலம் விசாரிச்சுட்டு, அங்கருந்து என்ன பண்ணுவாங்க, இந்த சபைக்கு கொண்டு வந்து குடுப்பாங்க. இப்படி ஒரு ஒரு சபையும் எந்த அளவுக்கு தொடர்புல இருந்திருக்கு பாருங்க. இங்க எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஒரே சரீரமா அவங்க இருந்திருக்கிறாங்க. ஒரே உபதேசம், ஒரே சரீரம், ஒரே சபை. இப்ப வந்து சபைகள் கிடையாது. சபை தான் அது முழுக்க முழுக்க. அப்போ இதுதான் இந்த தர்ம சகாய ஊழியம். இந்த தர்ம சகாய ஊழியத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உற்சாகமாய் கொடுக்கிறதில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். கொஞ்சமாய் இத்தவனுக்கு அவனுடைய விதைப்புக்கு ஏத்தபடி என்ன பண்ணும் பலன் கிடைக்கும் என்பது என்று சொல்லுகிறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சபையிலேருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நன்மைகள் தான். ஆனா, அது முழுசா அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு அது அதிகாரம் இருக்குது. இல்லன்னு சொல்லல. ஆனா, நீங்க எந்த அளவுக்கு உற்சாகமா நீங்க உங்களுடைய தேவைகள் இப்போ 10 நாள் உபவாசம் இருந்தீங்கன்னா, 10 நாளுக்குள்ள சாப்பாடு என்ன 10 நாளுக்குள்ள பணம் என்ன பண்ணும் உங்களுக்கு மிச்சமா இருக்கும் இல்லையா? அப்படி நீங்க உபவாசம் இருந்து அல்லது மத்தவங்களுக்காக என்ன பண்ணணும், உங்களை நீங்க ஒடுக்கி நீங்க சேர்த்து வைக்கிற பணத்த நீங்க கொண்டு போய் என்ன பண்ணுவீங்க? சபையில தேவைப்படும் பொழுது சபைக்கு கொடுத்து, சபையிலிருந்து இன்னொரு சபையை தாங்கக்கூடியவர்களா இருக்கிறீர்கள். இதற்காக சொல்லப்பட்ட வசனம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உற்சாகமாய் கொடுக்கிறதில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இதை இந்த கள்ள போதகர்கள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சபையில அந்த வசனத்த மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உற்சாகமா என்ன பண்ணணும்? தசமபாகம் குடுக்கணும், உற்சாகமா காணிக்கை குடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களை மக்களுடைய பணத்த என்ன பண்றாங்க? திருடர்களா இருக்கிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, திருமணம். திருமணம் பார்த்தீங்கன்னா, சபைகளுக்கிடையே ஒரு தொடர்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சபையில உள்ள அ ஒரு பெண்மணிய இந்த சபையில உள்ள ஒருத்தர் என்ன பண்ணுவாரு? திருமணம் பண்ணிக்கலாம். அப்படி என்ன பண்ணுவாங்க? இவங்க அந்த சபைக்கு போயிருவாங்க. அல்லது அவங்க இந்த சபைக்கு வருவாங்க. எப்படினாலும் சரி. அப்போ சபைகளுக்கிடையே திருமணத்திற்கான ஒரு உறவு என்ன பண்ணுது? இருந்திருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, உதவிக்காரர்களே பரிமாற்றம். ஒரு ஊழியக்காரர் உதவிக்காரரா இங்க இருக்கும்பொழுது, இன்னொரு சபையை புதுசா உருவாக்கும் பொழுது, அந்த சபையிலே உதவிக்காரர்ன்னு ஒருத்தர் இல்லாத பொழுது, இங்கே உள்ள உதவிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க? அங்க உள்ள அ உதவிக்காரருடைய ஊழியத்த செய்றதுக்கு அப்போ ஊழியத்திலயும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரே இடத்துல மட்டும் இல்ல. ஒரே அ இடத்துல மட்டும் அவங்க ஊழியம் செய்றவர்களா எல்லா சபைகளுக்கும் அவர்கள் அ பரிமாறிக் கொள்கிறவர்களா இருக்கிறார்கள். அப்போ சபைகளுக்கிடையான ஞான நன்மையின் தொடர்பு. இதேபோல மூப்பர்களும் ஒரே சபையில் மட்டும் இல்லாம எல்லா சபைகளுக்கும் போகிறவர்களாக இருக்கணும். வசனத்தில வாசிக்கும்போது புதிய ஏற்பாடுல முழுவதும் பார்த்தீங்கன்னா,
அங்கே உள்ள அப்போஸ்தலர் இந்த ஒரு அப்போஸ்தலர் வருவார், இங்கே உள்ள மூப்பர் அங்கே உள்ள மூப்பராக போவார். என் கூட அவர் வருவார். ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அது மாதிரி சமயத்தில் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த சபையை பார்த்துப்பார். இப்படி அவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய மூப்பர்களையும் அப்போஸ்தலரையும் பரிமாற்றம் பண்ணிக்கொள்வர்களாக இருக்கிறார்கள். அப்போது இது மாத்திரம் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சபை கூடி வரும்பொழுது நம்ம செய்கிற ஆராதனை முறைமைகள் வித்தியாசப்படுகிறதா இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நம்ம செய்கிறதுக்கும் அன்னைக்கு அவங்க செஞ்சதுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் பாருங்கள். அப்போது அன்னைக்கு அவங்க பரிசுத்த முத்தத்தோடு என்ன பண்ணுவாங்க, வாழ்த்துதல் சொல்லுவாங்க. ஏன்னா கடைசியாக அவங்க சந்தித்த பொழுது ஒரு வேளை அவங்களில் யாரோ ஒருத்தர் என்ன பண்ணலாம், சிறைச்சாலைக்கு போயிருக்கலாம். ஒரு குடும்பத்தில் உள்ள சீஷர் வந்து இன்றைக்கி நம்ம இருக்கிற மாதிரி துன்பங்கள் இல்லாமல் ஒரு சஃபசிகரான ஒரு வாழ்க்கையை அவங்க அன்றைக்கி வாழலை. ஏன்னா ஒருத்தர் இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஏன் அப்படி ஒரு சஃபஸ்டிக்கான ஜாலியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், நம்ம விசுவாசிகள் ஆன பிறகும் கூட நமக்கு சிலுவைன்ற ஒன்று இல்லை நம்ம முதுகில். தினந்தோறும் நம்ம சிலுவையே சுமக்கிறதே கிடையாது. ஏன்னா நாம் உண்மையான சீஷனாகவே மாறலையே. உண்மையான சீஷனாக மாறி இருந்தால் இந்த உலகம் நம்மளை பகைக்கும். இன்றைக்கி உலகம் நம்மளை ஏற்றுக்கொள்கிறதுனா ஏன் ஏற்றுக்கொள்ளுகிறது என்றால் நாம் உலகத்தார் போல வாழ்கிறதுனால உலகம் நம்ம என்ன பண்ண ஏற்றுக்கொள்ளுது. ஆமாம். ஆனால் அன்னைக்கு சீஷர்கள் உலகத்தார் அல்லாததுனால உலகம் அவர்களை பகைத்தது. இன்னைக்கு இந்த தேவனுடைய சபையைப் போல நம்முடைய சபைகள் மாறுகிற பொழுது உலகம் நம்மளை பகைக்க தொடங்கும். ஏன்னா யாரும் இங்கே கடன் வாங்க மாட்டாங்க, யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ஒருத்தரை சார்ந்திருக்க மாட்டாங்க. தங்களுடைய பெருமைகள் எல்லாம் முழுவதும் யார் தான், சபை தான் இயேசு கிறிஸ்து. இங்கே பவுல் என்ன பண்ணுறாரு, சபையை துன்பப்படுத்துகிறாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறேன்னு கேட்குறாரு. அப்போது சபை தான் யார், அவருன்னு சொல்ல. அப்போது இன்றைக்கி சபையின் மீது உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் சபைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். சபை மீது விசுவாசம் இல்லை என்றால் சபைக்கு என்ன பண்ணாதீங்க, உங்களை அர்ப்பணிக்காதீங்க. பாருங்கள், அப்போ பரிசுத்த முத்தத்தோடு என்ன பண்ணாங்க, ஒருவருக்கு என்ன பண்ண வாழ்த்துதல் சொன்னாங்க. அவங்க அப்படிப்பட்ட ஒரு அன்போடு என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. அடுத்து தீர்க்க தரிசனம், சாட்சி பகிர்வு மற்றும் ஆறுதல் கூறுதல். இங்கே பார்த்தீங்கன்னா சாட்சி பகிர்வு இப்போ ஒரு வேளை வாரம் சந்திக்கிறது கிடையாது. இங்கே சந்திக்கிறதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, முறைப்பாடுகள் வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ அவங்க உபத்திரவ காலத்தில் இருந்ததுனால இன்றைக்கி யாருடைய வீட்டில் எப்போ ப்ரேயர் என்ன பண்ண எப்போ கூடி வர்றாங்கன்ற விஷயத்த தெரிவிக்கிறதுக்காக அவங்க மீன் போல் ஒரு சிம்பிள் என்ன பண்ணியிருக்காங்க, சுவத்தில் வரைஞ்சி அப்போது அது எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கூடி வந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் அவங்க செஞ்சுருக்கக்கூடிய அது மறைமுகமாக அவங்க வந்து சபையில் கூடி வந்திருக்கிறாங்க. அப்போது அந்த இதில் கூடி வரும்பொழுது வெளிப்படையாக அவங்க கூடி வர முடியாது. ஒரு இரவில் அவங்க நம்மள மாதிரி என்ன பண்ண சத்தமாக பாட்டு பாடி கத்திலாம் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப்லாம் பண்ணல. அவங்க அமைதியாக பரிசுத்தாவினுடைய வழிநடத்தின்படி தீர்க்க தரிசனத்தை சொல்லி, அதாவது சாட்சி சொல்லி தீர்க்க தரிசனம் சாட்சி இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியே என்னது, தீர்க்க தரிசன ஆவியாக இருக்கிறதுன்னு வெளிப்படுத்தல் புத்தகம் சொல்லப்பட்டிருக்கு 12ஆம் அதிகாரத்தில். அப்போது தீர்க்க தரிசனம்ன்றது சாட்சியை சொல்கிறது. அப்போது நான் இன்றைக்கி என்ன பண்ணேன், வேலைக்கு போகும்போது இப்படி நடந்துச்சு நான் சாட்சியாக இருந்தேன். அல்லது இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இன்றைக்கி என்ன பயங்கரமாக இயேசு கிறிஸ்து நாமத்தை அவரால் துன்பப்படுத்தப்பட்டேன் நான், அவருடைய நாமத்தினால என்ன பண்ணேன், என்னை துன்பப்படுத்தினாங்க, கஷ்டப்படுத்தினாங்கன்ற சாட்சி என்ன பண்ணுவாங்க, பகிர்வாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆறுதல் குரல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சிறைச்சாலைக்கு போயிருந்துருக்கலாம். ஒரு குடும்ப தலைவர் சிறைச்சாலை ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா குடும்பம் என்ன ஆகுன்னு யோசிப்பாங்க. இன்றைக்கி தான் வந்து அவங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்திருக்கிறாங்க. அன்றைக்கே பார்த்திங்கன்னா ஒரு சிறைக்கு போயிட்டாங்க, அல்லது அவங்களோட சொந்த குடும்பத்தாரெல்லாம் துன்பப்படுத்தப்படுறாங்க அப்படின்ற காரியங்களை வச்சு பார்க்கும்பொழுது, அது வரைக்கும் துன்மார்க்கமாக வாழ்ந்துட்டு இருந்தவன் திடீர்னு சபையில் சேர்ந்த பிறகு ஒரு பொறாமை வரும்ல, அவங்க மேலே கோபம் வரும்ல, அப்படிப்பட்ட காரியங்கள்ல அவங்க தன்னுடைய சக ஜனங்களால் துன்பப்படுத்தப்படும் பொழுது அவர்களுக்கு ஆறுதல் கூறுகிற இடமாக சபை இருந்தது. அடுத்து புத்தி சொல்லுதல் உபதேசங்கள். புத்தி சொல்லுதல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் என்ன பண்ண தாங்கி ஒருவருக்கொருவர் உள்ள காரியங்கள் என்ன பண்ணுறது, மாற்றி மாற்றி பேசிக்கிறது. அப்போது ஒருத்தர் சார்ந்து பேசிகிட்டு இருக்கிறது தான் என்னது முக்கியமான சபையில் ஒரு காரியம். ஒருவர் அவங்களுடைய நிலைகளை புரிஞ்சுக்கிறது, அப்புறம் ஒருவர் பார்த்து அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு சாட்சியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து அவங்களுடைய பாதையிலே நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது உபதேசங்கள். இதான் என்னது மெசேஜ். இன்றைக்கி நம்ம அந்த உபதேசங்களை மெசேஜ்னு சொல்கிறோம். இன்றைக்கி பார்த்து அப்போது ஒரு என்ன பண்ணுவாங்க, ஒரு மெசேஜ் கொடுக்குறதும், ஒருத்தர் பாட்டு பாடுறதும், ஒருத்தர் என்ன பண்ணுறது அந்நிய பாஷை பேசுகிறதும், ஒருத்தர் வியாக்கரணம் பண்ணுறது, இப்படிலாம் என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. இங்கே எல்லோரும் என்ன பண்ணுவோம், ஒருவர் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா
கர்த்தர் தாமே அ இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றி, நோவாவுடைய பிழையாக தேவனுடைய ராஜ்யமாகி இந்த சபையிலே நம்மளை காப்பாற்றியிருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாகன்னு சொன்ன உடனே, அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஆமென்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் அந்த அந்த பக்கத்துலேருந்து ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்லுவார். தேவனுடைய மகிமையை குறித்து சொல்லுவார். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆமென்னு சொல்லுவாங்க. சங்கீத புத்தகத்தில தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்ட விஷயங்கள வாசிக்கும்பொழுது, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆமென்னு என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. தேவனுடைய மகிமையானது அந்த இடத்துல நிறைந்திருக்கும். அப்போ இப்படி தான் என்னது உபதேசங்கள் நடந்தது. அப்போ தெரியாத விஷயங்கள்ல அவங்களுக்குள்ள இருக்க குழப்பங்கள, சந்தேகங்கள, ஏன்னா இது புதிய ஒரு வாழ்க்கை முறைக்கு வந்திருக்கிறாங்கல்ல, அப்போ அப்படின்றப்போ அவங்களுக்கு நெறைய சந்தேகங்கள் இருக்கும். புதுசா வர்றவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் பொறுமையா பதில் சொல்லி, அப்புறம் நம்முடைய முன்னோர்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படின்ற காரியங்களெல்லாம் விளக்கி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள இந்த இடத்துல நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சகோதர சபைகளின் அறிக்கைகள், கடிதங்கள் வாசல். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மத்த சபைகள்லேருந்து கடிதங்கள் நமக்கு என்ன வரும்? நம்முடைய சபைகள்லேருந்து மத்தவங்களுக்கு கடிதங்கள்லாம் பண்ணுவோம் போகும். அது சரீர நன்மைக்காக மட்டும் இல்லாம, ஆவிக்குரிய நன்மைகளுக்குரிய காரியங்களாகவும் இருக்கும். ஒரு சபையிலேருந்து இல்ல சபையில எப்பவுமே கனெக்ஷன்லேயே இருக்கும். இங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டால், அது எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம்? அது ஸ்ப்ரெட் ஆயிடும். அப்படிதான் நமக்கு இந்த சத்திய வசனங்கள் நமக்கு இன்னைக்கு வேத புத்தகமா நமக்கு கிடைச்சிருக்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அப்போ மற்ற சபைகளுடைய மற்ற சபைகள்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அறிக்கைகள் என்ன பண்ணும் அப்போஸ்தலர் வந்து நமக்கு சொல்லுவாங்க. அப்போ மூப்பர்ல அதெல்லாம் என்ன பண்ணும் விளக்கி சொல்லுவாங்க. அப்புறம் கடிதங்கள் அங்க அங்க மத்த சபையிலேருந்து வர கடிதங்கள் என்ன பண்ணுவாங்க வாசிப்பாங்க. அப்போ இதெல்லாம் அந்த சபையிலே நடந்த காரியங்கள் இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சரீர தேவைகளுக்கான விண்ணப்பங்கள் அல்லது விசாரிப்பு, பகிர்வுன்னு சொல்லலாம். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தபடி சபையில என்ன பண்ணுவாங்க, சரீர பிரகமன தேவைகள் எல்லாத்தையும் பந்தி விசாரணைக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன தேவைகள்லாம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு, அவங்களுடைய ஜெபம் பண் ஜ அவங்கள அவங்க அவங்க அதுக்கான தேவைகள் என்ன பண்ணுவாங்க, விசாரிப்பாங்க, பகிர்வு செய்வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜெபம் பண்ற அப்ப அன்னைக்கு ஒரு வேள புதுசா ஒரு விசுவாசி வந்திருந்தாருன்னா, அன்னைக்கு அந்த குடும்பமானது ஒரு சந்தோஷமான விருந்து கொண்டாடுதலோட என்ன பண்ணுவாங்க நடக்கும். அப்ப ஜெபம் பண்ணுதல் நடக்கும். ஜெபம் பண்ணுதல் இப்போ அவங்க மாம்சத்தின்படி அவங்க மரிச்சிட்டதுனால, இனிமே அவங்க மாம்சத்துக்குரிய தேவைகள என்ன பண்ண முடியாது, தேவனிடத்துல கேட்க முடியாது. ஆனா, சக சீஷனுடைய தேவைக்காக என்ன பண்ணலாம், அவங்க ஜெபம் பண்ணலாம். அப்போ முழுக்க முழுக்க சுயத்திற்கான ஜெபம்ன்றது அங்க முடிஞ்சு போயிரும். முழுக்க முழுக்க எல்லா சபைகளுடைய பெயர்களையும் சொல்லி, எல்லா சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளுடைய பெயர்களையும், சீஷர்களுடைய பெயர்களையும் சொல்லி, அவருடைய தேவைகள் எல்லாத்தையும் வந்து ஜெபிக்கக்கூடிய காரியத்த இந்த சபையில செய்றவங்களா இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம அப்படி செய்றோமான்னு யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய தேவைகளுக்காக மட்டுமே என்ன பண்றோம்? ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அன்பின் விருந்து. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ராபோஜனம். அல்லது கர்த்தருடைய பந்தின்னு சொல்லலாம். இந்த அன்பான, பரிசுத்தமான கர்த்தருடைய விருந்தாகிய அன்பின் விருந்து அந்த இடத்துல கொண்டாடப்படும். இந்த எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு, கடைசியா அவங்க பாட்டு பாடுறாங்க. துதி பாடல் பாடுவார்கள். ஸ்தோத்திர பாட்டை பாடுவார்கள். மகிழ்ச்சியா இருந்து, சரி தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்த அனுபவிச்சுட்டு, அந்த மகிழ்ச்சியோடு ஒருவர் விடை பெற்று தங்களுடைய வீடுகளுக்கு என்ன பண்ணுவாங்க? போவாங்க. அடுத்த நாள் யாருடைய வீட்டிலே சபை கூடி வரும்னு என்ன பண்ணுவாங்க? அன்னைக்கே தீர்மானித்து சொல்லிடுவாங்க. அல்லது தேவைப்படும் பொழுது நேரத்துக்கு ஏற்றபடி அவர்கள் சபை கூடி வருதலுடைய இடத்தை மாற்றிக்கொள்வார்கள். அப்போது கடைசியா பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் ஊழியம் அல்லது தேறினவர்கள் சொல்லலாம். அப்போது இது வந்து மகிமையான ஒரு ஊழியம், இறுதி ஊழியம். அவங்க வந்து மூப்பர்களை ஏற்படுத்தக்கூடிய ஊழியத்தை செய்கிறவர்களா இருப்பார்கள். அவங்க அதுதான் அவங்களுடைய வாழ்நாள்ல இறுதி ஊழியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நூதன சீஷரா வந்தாங்க, உதவிக்காரரா இருந்து ஊழியத்தை செஞ்சு முடிச்சாங்க. அதுக்கடுத்து மூப்பரா இருந்து சபையை தாங்குனாங்க. அதுக்கடுத்து இவங்க தான் மற்ற சபைகளுக்கு போயி சாட்சியா உலகத்தாருடைய சபைகளுக்கு போயி, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, யூதர்களுடைய ஜெப ஆலயங்களுக்கெல்லாம் இந்த அப்போஸ்தலர்கள் தான் போயிட்டு என்ன பண்றாங்க, "நீங்க செய்றது என்னது? தேவனுடைய சுவிசேஷத்த சொல்லிட்டு, நீங்க செய்றது தவறு. இதிலிருந்து என்ன பண்ணுங்க, உங்கள ரட்சித்துக் கொள்ள எங்களுடைய சபைக்கு என்ன பண்ணுங்க, வாங்கன்னு" சொல்ற விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு ஊழியத்த செஞ்சாங்க. அப்படி செய்யும்போது என்ன ஆகும்னு யோசித்து பாருங்களேன். பவுலுக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவரே எழுதியிருக்கிறார். ம். அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன பண்ணும்? இந்த அப்போஸ்தலர்களுக்கு வரக்கூடிய பாடுகளா இருக்கும். இப்ப அப்போஸ்தலர்கள் வந்து அ தேவனுடைய ஊழியத்த இப்படிப்பட்ட செயல்பாடுல அவங்களுக்கு பிரயாணம் நெறைய பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ எந்த சபைக்கு வேணாலும் அவங்க போலாம். எந்த சபையிலேருந்து அவங்களுக்கு சரீர நன்மைக்கான எல்லா செலவுகளும் என்ன அவங்களோட பயண செலவுகள்லேருந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க செய்வாங்க. சில நேரங்கள்ல அவங்களால என்ன பண்ண முடியாது, கைத்தொழில் செய்ய முடியாது. அது மாரி சமயங்கள்ல அவங்கள தாங்கக்கூடிய வேலைகள்ல, அந்த ஊர்ல உள்ள சபைகள் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க கேள்விப்பட்டு, அவர்களுக்கு உதவி செய்றவர்களா இருப்பார்கள். அதனால அவங்க வந்து
ஒரு படையில் முன்னாடி போகிற ஒரு லீஜன் போல் அவங்க என்ன பண்ணுவாங்க, புறப்பட்டு போவாங்க. அப்போது அவங்க இதுதான் என்னது அவங்களுடைய இறுதி ஒளி. ஒரு ஒரு மனுஷனுடைய இந்த ஒரு ஒரு சீசனுடைய துவக்கம் வந்து நூதன சீசனாக இருந்து அப்போஸ்தலனாக வேண்டும் என்ற அப்போஸ்தலனாக அவனுடைய வாழ்க்கை என்ன பண்ண முடியணும். இதுதான் அவனுடைய இறுதி ஊழியம், மகிமையான மரணம். அது மகிமையான மரணத்தோடு கூடிய இம்மைக்குரிய வாழ்க்கையின் முடிவு மற்றும் மறுமையின் தொடக்கம். எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். அவங்க நம்முடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் பிறந்ததுக்கான ஒரு பழைய ஒரு மோசமான வாழ்க்கையிலேருந்து விடுபட்டு அப்படியே அதற்கு எதிர்மறையான எதிர்நீச்சலான ஒரு வாழ்க்கைக்குள்ளே புறப்பட்டு சரியான இலக்கை அடைகிறவர்களாக இருப்பார்கள். அவள் காற்றிலே சிலம்பம் பண்ணாமல் தாங்கள் என்ன செய்கிறோம் என்று தெரிந்து அந்த காரியத்தை செய்து தங்களுடைய ஓட்டத்தை துவக்கி ஓட்டத்தை முடிக்கிறவர்களாக இருப்பார்கள். பாருங்கள், இதுதான் உண்மையான தேவனுடைய ராஜ்யமாகிய சபையின் அமைப்புகள், அதனுடைய செயல்பாடுகள் இப்படியெல்லாம் இருந்துச்சு. இப்போது இன்றைக்கி நம்முடைய சபைகளுக்கும் நல்ல கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம இருக்க சபைகளுக்கும் அதனுடைய செயல்பாடுகளுக்கும் அன்னைக்கு இருந்த தேவனுடைய ராஜ்யத்தின் ஆதி அப்போஸ்தலர் சபைகளுடைய செயல்பாடுகளுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், நல்லா தானே இருந்துச்சு தேவனுடைய சபை, இது எப்படி இப்படி மோசமாக மாறுச்சு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். இதை யார் செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா சத்துரு செஞ்சான். அவர் நல்ல விதைகள் தான் விதைச்சார். ஆனால் இடையில எப்படி களை முளைச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா சத்துரு அதை என்ன செஞ்சான். இடையில இது அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் அவர் தன்னுடைய ஊழியத்தை முடிச்சுட்டு போகும்போது சொல்கிறாரு, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், கள்ள போதகர்களும் கள்ளத்தெரிசிலும் எழும்புவார்கள், அவர்கள் கள்ள உபதேசங்கள் என்ன பண்ணுவாங்க, போதிப்பாங்க. நீங்கள் எப்படி செய்ய தேவையில்லை, அப்படிலாம் ஒன்றும் உங்களை சீஷனாக நீங்கள் மாற தேவையில்லை. நீங்கள் வெறும் விசுவாசியாக மட்டும் இருந்தால் போதும். எப்படி விசுவாசியாக மட்டும் இருந்தால் போதும், பிசாசுகளை போல் விசுவாசித்தா மட்டும் போதும், நீங்கள் பரலோகத்துக்கு போயிடுவீங்கன்னு நம்மளை ஏமாற்றி இப்படியெல்லாம் என்ன பண்ண தேவையில்லை. இயேசு கிறிஸ்து இப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அவர் வந்து ஒரு உன் தகப்பனையும் உன் தாயும் குடும்பத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுத்துட்டு வரணும்னு சொல்லலை அப்படின்னு சொல்கிறது போல் அதை நம்ம சொல்ல தேவையில்லை. அது சொல்கிறது பதில் ஒரு சீசனை வந்து நீ அப்படியே வா, நீ ஏற்றுக்கொள், உன்னுடைய பழைய வாழ்க்கையிலே இரு, பரவாயில்ல, ஆனால் ஏசு கிறிஸ்டியன் சொல்லிட்டு என்ன பண்ணுற, உள்ளே வந்துரு, அதனால நீ பரலோகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு உன்னை ஏமாற்றி அந்நாளில் கர்த்தாவே கர்த்தாவே என்று கத்த வைக்கக்கூடிய ஒரு நிலையில் கொண்டு வந்து சேர்க்கிறவனாக இருக்கிறான். அப்போது நாம் இப்பேற்பட்ட பொல்லாத சந்ததிகளாகிய இந்த ஒரு பொல்லாத சபையிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், விடுதலையாகி தேவனுடைய ராஜ்யமாக நம்முடைய சபைகளை மாற்றுவதற்கான காரியங்களை நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நம்ம இன்றைக்கி பார்த்த எல்லா காரியமும் சத்திய வேதத்தின் அடிப்படையிலே உண்டான ஒரு காரியமாக இருக்குது. இதற்கான சகல வேத ஆதாரங்களும் இருக்கிறது. ஆனால் இவைகளை குறித்து இன்னும் தெளிவாக பார்க்கும்பொழுது பின் வருகிற காலங்களில் இன்னும் அதை பற்றி நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.